வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். இன்றைக்கி நம்ம மிகப்பெரிய ஆளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் தொடர்ச்சியாக நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ போட்டிருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆக்டர். அவருக்குன்ற தனித்திறமையை பற்றி தான், அவர் பேர் சொல்கிற மாதிரி அவரை பற்றி நான் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். அதை பற்றி தெரிஞ்சினாலே நீங்கள் வந்து அவர் பேரை நல்லா கெஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அழகாக இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் சோஷியல் மீடியா நிறைய உருவாகிட்டு இருக்கு. நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நிறைய சோஷியல் மீடியா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. டிபியாக இருக்கட்டும், நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு போஸ்ட் பண்ணுற ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது, நம்ம அழகாக இருக்குமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் போஸ்ட் பண்ணாங்க. ஹீரோஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கே எப்படின்னா ஹீரோஸ்லாம் எப்படி இருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேக்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு 60 வயசு ஆனாலும் 50 வயசு ஆனாலும் ஒரு சின்ன பொண்ணு, அதாவது சின்ன ஹீரோயின் கிட்ட வந்து நடிக்கிறது இது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து கரெக்டாக ஹீரோ கேரக்டர் பண்ணார். வயசாகணுன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வயசுலாம் இல்லை, 47 மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா கேரக்டர் பண்ணுறாரு. ஹீரோவாக சின்ன ஹீரோனிக்கிட்ட நடிக்கிறத விட ஒரு அப்பா கேரக்டர் பண்ணுறாரு. அவர் எல்லோரும் பார்த்தீங்கன்னா 6 பேக் வச்சுக்கிட்டு இந்தமாரி சின்ன பையனை நடிச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் செம்ம ஹிட் ஆகும் படம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா கேரக்டர் பண்ணுறாரு. அந்த அப்பா கேரக்டர் பண்ண படம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட் ஆகுது. அதில் வந்து வேஷ்டி சட்டை கட்டிக்கிட்டு நிறச்ச முடியாது, டை கூட அடிக்காமல் எல்லாம் பார்த்தீங்கன்னா டை வச்சுட்டு படத்தில் நடிச்சிட்டு இருப்பாங்க. டை கூட அடிக்காமல் மீசை வச்சுக்கிட்டு தாடி ஃபுல்லாக வச்சுட்டு இது மாதிரி நடிச்சிட்டு இருந்தால் அந்த படம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸ் ஆச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு படத்தில் அவர் வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டானாக இருப்பார். இந்த படமும் செம்மையாக ஃபேமஸ் ஆச்சு. அவர் நடித்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேமஸ் ஆகுது. அது வந்து அவர் வந்து டை அடிக்கிறதோ, அவர் வந்து மேக்கப் ஃபுல்லாக மூஞ்சில் அப்பிக்கிட்டு 4 கோடு போட்டுட்டு வந்து படத்தில் நடிக்கிறதோ அதுமாரி எதுவும் இல்லை இவருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நேச்சுரல் திங், அவர் எப்படி இருக்காரோ அதை வந்து படத்தில் காட்டணும். அப்படி நடித்தாலும் பார்த்தீங்கன்னா இவரோட படம் எல்லாமே ஹிட்டு தான் ஆகும். நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நான் இவ்வளோ சொன்ன உடனே நீங்கள் கெஸ் பண்ணிப்பீங்க. தலை தாங்க. நம்ம அஜித் சாரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஜித் சார் ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு வந்து வீடியோ பாருங்கள். ஏன்னா அஜித் சாரோட கதைனாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அஜித் சார் ஃபேனாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மிகப்பெரிய ஹீரோவோட பையனாக கேட்டால் இல்லை, உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கும். இவர் மிகப்பெரிய ஹீரோவோட பையன்லாம் கிடையாது. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆளாக இருந்தால் தான் அதுக்குள்ளே வர முடியும். அந்த மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் நிறைய ஒரு அதாவது எல்லோரும் சிவாரிசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா படத்தில் நடித்தாருன்னா அவங்க பையன் அவங்க ஹீரோவாக நடிப்பாங்க, அவங்க பேர ஹீரோ அப்படியே பரமே நடிச்சிட்டு வருவாங்க. அதில் வந்து எந்த இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா எல்லா கதவும் மூடி தான் இருக்கும், நம்ம தான் அந்த கதவை திறக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்டு அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கதவை திறந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய டான்னே சொல்லலாம். அப்படி வந்து இவர் இருக்கார் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். இப்போ யாருமே இவர் வந்து வெளியேற்ற முடியாது. இவர் தான் மற்றவங்களை வெளியேற்றுற நிலைமையில் இருக்கார். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆளாக எப்படி ரீச் ஆனார், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இவ்வளோ பெரிய ஆளாக எப்படி ரீச் ஆனார். அவங்க அப்பா வந்து பாலக்காட்டில் பிறந்தாங்க. இப்படி இருந்தும் ஒரு கஷ்டமான ஒரு மிடில் ஃபேமிலியோட கொஞ்சம் கம்மியாக வருமானம் சம்பாதிக்கிற அவங்க வந்து எப்படி இவ்வளோ பெரிய ஆளானார் அப்படின்றதான் நம்ம பார்க்க வரோம். பார்த்தீங்கன்னா இவர் வந்து பெருசாகவும் படிக்கல, 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாலும் கிடையாது. இவர் தமிழும் சரளமாக பேச மாட்டார். இவர் மூவிஸில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் அவர் கிடையாது. இவ்வளோ நெகட்டிவ் அவர்கிட்ட வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழில் சரளமாக பேசுகிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி நிறைய அவர் நெகட்டிவ் திங்ஸ் அவருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆளாக மாறி இருக்காரு. அதுவும் ஃபஸ்ட்டு 4 படத்துலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆக்ஷன் ரூம் நடந்திருக்கு. அவருக்கு ஃபஸ்ட்டு 4 படத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் பெட் ரெஸ்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு திருப்பி வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு 4 படத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 வருஷம், அதாவது பார்த்தீங்கன்னா 2 வருஷம் அவர் வந்து பெட் ரெஸ்ட் எடுத்திருக்காரு. இவன் வந்து ஒரு அன்லக்கி ஹீரோ, இவன் வந்து வளரவே மாட்டான், இவன் இப்படி தான் அப்படியே தான் போயிடுவான், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து இவனை வெளியேற்ற போடுவாங்க அப்படி சொன்ன ஒருத்தர் தான் இன்றைக்கி வந்து தலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அவருக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ரெஸ்ஸில் தப்பாக எழுதுனவங்களா இருக்கட்டும், அவங்க சொந்தக்காரங்க வந்து இவன் இதுக்கு மேலே உருப்பட மாட்டான்னு சொன்னாங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இவனோட கரியர்லாம் க்ளோஸ் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்க தான் இப்போ இடம் தெரியாமல் போயிட்டாங்களே தவிர, குறை சொல்கிறவங்க வந்து குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் வளர்கிறவங்க வளர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவர் நிறைய பேர் குறை சொல்லியிருந்தாலும் இவருக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. நம்ம ஒரு நாள் பெரிய ஆள் ஆகும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கும், நம்ம ஒரு நாள் பெரிய ஆள் ஆகும் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் சொல்கிறத வச்சு நம்மளால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை மாறிடும். ஆனால் 100% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் யார் சொன்னால் நம்மளால் முடியும் அப்படின்னு செய்வாங்க. அந்த 100% தான் இவரும். இவர் எப்போ பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1 May 1971 தான் பிறக்கிறாரு. இவர் வந்து எங்கே பிறக்கிறாரு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் பிறக்கிறார். இவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு, அவங்க அம்மா வந்து கொல்கட்டாலேருந்து வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான். அவங்க பிறந்தது கொல்கட்டாவில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சென்னையில் தான் வளர்கிறாங்க.
அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தம்பி ஒருத்தர் இருக்காங்க. ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் ஃபேமிலி. எல்லாரும் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் டைமில் எங்கே கூப்பிட்டு போவாங்க, மிஞ்சி போனால் கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க, சில டைமில் வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க, அப்படி தான் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் அஜித்தோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் ட்ராக் கூப்பிட்டு போகிறாரு. அவருக்கு வந்து ரேசிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் ட்ராக்கில் அவர் கூப்பிட்டு போவார். அப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அஜித் சாருக்கு வந்து பார்த்து அதில் அவருக்கு கொஞ்சம் ஆர்வம் வருது ரேசிங் பண்ணுறதுல. அவருக்கு வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கார் ரேசராகவும் மிகப்பெரிய பைக் ரேசராக ஆகணும் அப்படின்றது அவர் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்த்து. அப்போ வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அஜித் சார் அவர் வந்து ஒரு திடீர் முடிவு எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா அப்பா எனக்கு படிப்பு சுத்தமாக வரவே இல்லை, மண்டையில் ஏறவே இல்லை அப்படின்றது ஒன்று அவங்க அப்பாகிட்ட சொல்கிறாரு. எல்லோரும் அப்பா மாரி இல்லாமல் அஜித் சாரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இவர் வந்து 2 விஷயம் அவருக்கு முன்னாடி வைக்கிறாரு. ஒன்று, நீ ஃபர்தராக படிக்கலாம், அதாவது கண்டினியூ பண்ணலாம் இவங்க படிப்பேன் அப்படின்றாரு. 2வது விஷயம், நீ வேலைக்கு போகலாம், வீட்டில் உட்காந்து வெட்டியாக சுற்றிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு. நம்ம அப்பாலாம் என்ன பண்ணுவாங்க, டேய் ஒழுங்காக போய் படி, அப்புறமா மற்ற விஷயத்தெல்லாம் பேசி, படிப்பு நிறுத்திடுறான்னா படிப்பு வரலையா, உன்னோட ஸ்பெஷல் டியூஷன் போடுறேன் அப்படின்வாங்க. ஆனால் அவர் அப்பா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி 2 கேள்வி கேட்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் என்ன எடுத்துப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் என்ன எடுத்தார்னா வேலைக்கு போகிறேன். எந்த பையனும், அதாவது நிறைய பையன் 10th ஸ்டாண்டர்டில் யாரும் எடுக்க மாட்டாங்க நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்றதெல்லாம் ஒரு டிசிஷன் எடுக்கவே மாட்டாங்க. முதல்ல வீட்டில் வந்து சொல்லவே மாட்டாங்க, நான் வந்து எனக்கு படிப்பு ஏறலை அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா படிக்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர நான் நல்லா படிக்கல, எனக்கு படிப்பே ஏற மாட்டேது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. இவர் வந்து சொல்லிவிட்டு வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க அப்பாகிட்ட சொல்கிறாரு. முதல் வேலை சேர்றது போய் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்காக, இவ்வளோ பெரிய தலையாக இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்காக ஒரு இடத்துல வந்து சின்ன பையனாக வேலைக்கு சேர்றாரு. ஒரு பைக் ரேசிங்கில் பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆனாலும் அதில் சேர்ந்தாரோ என்னவோ தெரியல, அவர் வந்து ஒரு மெக்கானிக்கலில் ஒரு சின்ன மெக்கானிக்கலில் வேலை செய்கிறார் அவர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு மெக்கானிக்காக இருக்கிற அஜித் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனியில் வந்து இவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. அது வேலையும் செய்கிறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலையும் கிடைக்குது, டெக்ஸ்டைல் கம்பெனியில் வந்து துணி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த வேலை கிடைக்குது. அந்த வேலையும் செய்கிறாரு. ஏன்னா ஒரு 10th கூட முழுசாக முடிக்காத ஒரு பையன், ஒரு எந்த தமிழ் அங்கே சுத்தமாக பேச முடியாத ஒரு பையன். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து இன்னும் ஒரு முக்கியமான ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சரளமாக இங்கிலீஷ் பேச தெரியும். ஒரு சேல்ஸ்மேனாக அந்த கடையில் வேலை செய்யும்போது ஒரு சரளமாக இங்கிலீஷ் பேச தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து வேறு லாங்குவேஜ், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கிலீஷ் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அங்கே இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும்ல, அது மாதிரி இங்கிலீஷும் இவர் நல்லா சரளமாக பேச தோண்டி தான் இவருக்கு ஒரு பாசிட்டிவாகவே இருக்குது. இந்த இங்கிலீஷ் பேச தோண்டி வச்சுட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் அஜித் சாரோட மிகப்பெரிய கனவாகவே இருந்திருக்கு. இப்போ வந்து கேட்டிங்கன்னா அவர் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் அப்போ வந்து கேட்டிங்கன்னா நான் வந்து ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், அப்போ என்னை கேட்டிருந்தீங்கன்னா நான் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படின்றதான் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு வந்து அவர் வந்து நிறைய இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்ருக்காரு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து கீழே இருந்து, அதாவது தொழிலாளர்கள் முதலாளிகள் 2 பேர் இருப்பாங்க. முதலாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் வளர விட மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக முதலாளியாக இருந்தாங்கன்னா, அதுவே தொழிலாளர்கள்லேருந்து முதலாளி ஆனவங்க இருப்பாங்க பார்த்து கஷ்டப்பட்டு ஆர்டர் போட்டு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி யாராச்சும் ஒரு தொழிலாளர் வந்து கஷ்டப்பட்டு நல்லா வேலை செஞ்சாங்கன்னா அவங்க வந்து அவங்க கண்ணில் பட்டாங்கன்னா அவங்க வந்து மேலே கூட்டிகிட்டு போவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து ஒருத்தர் கண்ணில் படுறாரு. அந்த ஒருத்தர் பார்க்குறாரு, அவர் வந்து பார்த்துட்டு இந்த பையன் நல்லா தானே இருக்கான், நீ ஏன் தம்பி மாடலிங் பண்ணக்கூடாது, ஒரு லுக்காக தான் இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அஜித் சார்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறாரு, இதுமாரி நீ பண்ணலாமே, மாடலிங் பண்ணலாமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் வந்து கேட்குறாரு, இதில் சம்பாதிக்க முடியுமா, பணம் சம்பாதிக்க முடியுமா, ஏன்னா எல்லாருக்கும் அவங்க டெய்லி லைஃப்பை ஓட்டி தான் ஆகணும், காசு இல்லாமல் ஓட்டவே முடியாது. அவர் வந்து கேட்குறாரு, அஜித் சார் வந்து கேட்குறாரு, இதில் வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அத்தனை நாள் வரைக்கும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கான்செப்டே இருந்தது, ஆனால் அவர் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு அஜித் சாரை பார்த்து அவர் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இவர் வந்து மாடலிங் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறார். அவர் இப்படி மாடலிங் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு படம் உடனே சைன் ஆகுது. இது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தெலுங்கு படம். அது வந்து படத்தில் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பாதி படம் போயிடுச்சு. பாதி படம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது டேரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இறந்துட்டார். பாதி படம் எடுத்துகிட்டு இருக்கும் போது அவர் இறந்துட்டார். வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டார்ல, அதனால் படம் பாதியிலே க்ளோஸ் ஆகுது. அதுக்கு மேலே அந்த படம் யாரும் எடுக்கல. யோசிச்சு பாருங்கள், ஒரு முதல் படம் வந்து அவர் வந்து கனவு காண்டிருந்த ஒரு முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒரு வாய்ப்பு வந்து ஈஸியாக கிடச்சிடாது. அவருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. ஈஸியாக கிடச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒன்றே பார்த்தீங்கன்னா அது பாதியிலே போயிடுச்சு. அவர் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. அவர்
அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 2வது படம் சைன் பண்ணுறாங்க. யார் சைன் பண்ணுறாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் ஒரு குழுவில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த குழுவில் வந்து இவர் நல்லா நடிக்கிறாரு, ஒரு நல்லா ஒரு மாடல் மாதிரி இருக்காரு, நல்லா இருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கூப்பிட்றாங்க. அந்த குழுவில் இருக்கவங்க வந்து இன்னொரு படம் எடுக்க கூப்பிட்றாங்க. எப்படி அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது பார்த்தீங்கன்னா, அவங்க குழுவில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வேறு ப்ரொடியூசர் கூட தமிழில் ப்ரொடியூசர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, இதேமாதிரி நீங்கள் வந்து தெலுங்கில் படம் நின்றுடுச்சு, அந்த படம் ரொம்ப வருத்தப்படுறாரு, நீங்கள் வேணால் அந்த பையனை வச்சு எடுத்து பாருங்களேன், அந்த பையன் நல்லா தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் அந்த பையனை வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அஜித் சார் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி ஃபஸ்ட்டு படம் தான் சரியாக பண்ண முடியல, அதாவது அதில் நின்றுடுச்சு, 2வது படம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு கரெக்டாக அந்த படம் நடிக்கிறாரு. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த படமும் என்னால் இந்த படம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு அந்த படத்தை. இப்படி 2 படம் நடிக்கணும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு லக்கே இல்லை அப்படின்றது வந்து ஒரு டாபிக் சொத்த ஆரம்பிச்சிச்சு ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா. இவன் வந்து ஃபஸ்ட்டு படம் நடித்தான், ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா பாதியில் நின்றுச்சு, 2வது படம் நடிச்சு ஸ்டார்டிங்கில் நின்றுச்சு, எனக்கு ஒரு லக்கே இல்லை அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்னைக்காச்சும் நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவர் மனசில் ஆழமாக இருக்குது. மற்றவங்க சொல்கிறது அவர் காது கொடுத்து கேட்கவே இல்லை. அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஏறி இறங்கி எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் வாய்ப்பு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஃபஸ்ட்டு படம் வந்து ரிலீஸ் ஆகுது, அதுமாதிரி ரிலீஸ் ஆகிட்டே போகுது. பார்த்தீங்களா அஜித்ன்ற ஒரு கேரக்டர் வந்து அப்போ தான் மக்கள் மனசில் என்ட்ரி ஆகுது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன தான் ஒரு ஆக்டர் பண்ணிட்டு இருந்தாலும் படத்தில் நடிச்சிருந்தாலும் அவருக்கு பேஷன் ஒரு சின்ன வயசில் ஒரு கனவு கண்டார் பார்த்தீங்களா, பைக் ரேசிங், கார் ரேசிங், அதில் போகணும் அப்படின்றது அவர் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசையாக இருந்ததில்ல, அதை வந்து இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். இந்த தான் வருஷம் ஃபுல்லாக படம் நடிச்சு நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேஷன் வந்து நம்ம எடுத்து பண்ணணும், நம்ம ஆசைப்பட்டதை வந்து நம்ம நிறைவேற்றணும், ட்ராக்லேருந்து வெளியே வந்து பார்த்தா ஒன்றே நம்ம போதாது, நம்ம ஆசைப்பட்டது வந்து போடாது, நம்ம வந்து அதை நிறைவேற்றணும் நம்ம ஆசையை அப்படின்றது வந்து அவர் வந்து மனசுக்குள்ளே வச்சுருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து படம் நடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரேசிங் அப்படின்றது ஒன்றுக்குள்ளே போகிறாரு. 3 படம் நடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது அவருக்கு. ஏன்னா இந்தமாதிரி பிரச்சனை ஆனவொடனே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேகமாக ஓடக்கூடாது, வேகமாக நடக்கூடாது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 வருஷத்துக்கு பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்றதும் சொல்கிறாங்க, அவங்க டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஒரு வளர்ந்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வளர்ந்துட்டுருக்காரு. இப்போ வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அவருக்கு. அந்த வாய்ப்பு கிடைக்காம போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, திருப்பியும் தேவையில்லாத வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க அந்த பையன் அப்படின்றத நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவர் கண்டுக்கல. அவரோட பேஷன் வந்து அவரோட கனவு வந்து அவருக்கு தான் தெரியும், என்ன கனவு அப்படின்றது வந்து அவருக்கு தான் தெரியும், அதை வச்சு பண்ண தான் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் அவர் படுத்துட்டு இருந்தாலும் சம்பாதிக்கணும்னால என்ன பண்ணுறாரு, சம்பாதிச்சாலும் சாப்பிட முடியாமல், அதனால் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஒரு படத்தில் சைன் பண்ணுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட் ரெஸ்டாக அந்த படத்தில் நடிக்கிறார். அதாவது பெட்டிலே இருக்கிற மாதிரி, இந்த பெட்டிலே உட்காந்துட்டு பெட்டிலே இருக்கிற மாதிரி ஒரு நோயாளி மாதிரி நடிக்கிறது வாய்ப்பு கிடைக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, ஏன்னா ஏந்து நடக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது அப்படின்னு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லி இந்த பையனுக்கு எங்கேருந்து தான் நம்பிக்கை வருது, இவன் வந்து சைன் பண்ணுறானே அப்படின்னு எல்லாரும் இவரை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு நினச்சாருன்னா மனசில், யார் எந்த சொசைட்டி எந்த சொசைட்டி நம்ம வந்து அன்லைக்கி பீப்பிள், நம்ம வந்து உருப்படவே மாட்டோம், நம்ம தோற்றுரும், நம்ம வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு நம்ம போகவே மாட்டோம் அப்படின்னு யார் சொன்னாங்களோ அவங்கள வந்து நம்ம நிரூபிக்கணும், நம்ம யாருன்றது நம்ம நிரூபிக்கணும் அப்படின்றது ஒரு மனசில் ரொம்ப ஆழ்வாக பதிஞ்சுது. அதுமாதிரி அடுத்த கொஞ்சம் படங்கள்லாம் சைட் பண்ண ஆரம்பிக்கிறார் அவர். அப்போ இருப்பாங்க பார்த்தீங்களா முன்னணி நடிகர், அப்போ இருக்க முன்னணி நடிகர் வந்து சைடு ஆக்டர் ரோல் வந்து நிறைய கிடைக்குது. அந்த சைடு ஆக்டர் ரோலும் இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு எல்லா படத்துலையும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு ரோல் அப்படின்னு கோ ஆக்டர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அப்படியே சைடு ரோல் போயிட்டு ஒரு மெயின் ஆக்டராகவே இவர் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது, படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணுறதுக்கு கிடைக்குது, ஹீரோவாக கிடைக்குது. அப்போ கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த உச்சம் வந்து சரி, இது ஒரே நல்ல சரி, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது அவருக்கு திருப்பியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் திருப்பி ஆரம்பிங்க, திருப்பியும் அன்லக்கி பர்சன், இவன் உருப்பட போகிறான், இவனுக்கு என்ன திறமை இருக்குது பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் கை காலெல்லாம் உடச்சிட்டு திருப்பி ஆரம்பிங்க, ரேஸ்லாம் எதுக்கு இவனுக்கு அப்படி இப்படி நிறைய பேர் எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கிறாங்க, நியூஸ் பேப்பரில் போட்டு கிழிக்கிறாங்க. ஆனால் இவர் எதையும் மனசில் வச்சுக்காமல் அவர் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு அவர் மனசில் நல்லா ஞாபகம், மைண்ட்லேயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறாரு. அப்போ தான் ஒரு படம் சைன் பண்ணார், பில்லா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரேடியாக தூக்கி விடுது அந்த படம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரேடியாக மேலே போகல, மேலே கீழே ஏறி அதாவது ஆக்சிடென்ட் அதுமாதிரி நிறைய ஆகி தான் இவர் வந்து
நம்ம ஒரு தடவை மேலே போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஃபஸ்ட்டு தடவைனா நம்மளுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமயமலையே ஏறுறேன்னு வச்சுக்கோங்களேன். முதல் தடவை ஏறப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறும். அது வந்து டப்புன்னு அந்த மலையிலேருந்து நம்ம திருப்பி வலிக்கி விழுந்தோம், அதாவது சும்மா சொல்லணும் நம்ம வலிக்கி விழுந்துட்டோம் அப்படின்ட்டு திருப்பியும் அந்த மலை ஏற ஆரம்பிச்சா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஏறுறதுன்றது ரொம்ப சுலபம்லாம் கிடையாது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு உச்சத்துக்கு போகிறாரு, திருப்பி இறங்கிறாரு, ஒரு உச்சத்துக்கு போகிறாரு, திரும்பி இறங்கிறாரு. இதுமாரி போயிட்டு வர்றது போயிட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வர்றது ரொம்ப கஷ்டம். இவர் வந்து அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்குன்ற ஒரு ரசிகர் பட்டாமலம் அது கிரியேட் ஆகுது. அவருக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபேன்ஸ் அவர் கிரியேட் ஆரம்பிக்கிறாங்க. அவர் கூடயே வந்து கிரியேட் ஆகிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் சேர்க்கிறாரு. அஜித் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஒரு தாத்தா வரைக்கும் யாருமே தெரியாத ஆளே இருக்க மாட்டீங்க. எல்லாரும் அவர் ஃபேனாக கூட இருப்பீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற டாப் மோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அஜித், விஜய் அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. தளபதி அதில் பார்த்தீங்கன்னா தலை வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸும் அவருக்கு இருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் படம் நடிக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்போ ஹிட்டோ அவருக்கு வந்து ஓப்பனிங் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் வந்து எந்த ஹீரோவுக்கும் அப்போ கிடைக்கல தான் சொல்லி ஆகணும். பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப மட்டமாக இருக்கோ இல்லை ரொம்ப நல்லா இருக்கோ பார்த்தீங்கன்னா அவர் கிடைக்கிற ஓப்பனிங் ரசிகர்கிட்ட அவர் கிடைக்கிற ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா எந்த ரசிகர்கிட்ட கிடைக்கல அப்படின்றாங்க. அந்த ரசிகருக்கு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர் பட்டமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து ஓப்பனிங் வந்து தலை கொண்டு தான் அவங்க கொடுக்குறாங்க. வேறு எந்த ஆக்டருங்க பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கல அந்த ஓப்பனிங் அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரசிகர் மன்றாலும் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்சி வந்து சும்மா விட்டுருமா. எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா ஒரு கட்சியில் ஒரு எம்எல்ஏ எம்பியாக இருக்கட்டும் எந்த ஒரு மிகப்பெரிய பதவி இவருக்கு வந்து ஓட்டு கிடைக்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு கட்சியில் நின்னார்னா இவருக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளே இருக்குது. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்கிறாரு இதெல்லாம் எனக்கு வேணாம். அதுவும் இல்லாமல் சும்மா 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா கூட பல கோடிகள் சம்பாதிக்கலாம். இருந்தாலும் வேணாம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார் எல்லாருக்கிட்டையும். இவ்வளோ பெரிய ஆளானும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும். அவர் எங்கே இருந்து வந்தேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதாவது உடம்பு முடியாதவங்களாக இருக்கட்டும், படிப்புக்கு காசு இல்லாதவங்களாக இருக்கட்டும், அவர்கிட்ட நேரட்டே கேட்டாங்களா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இல்லைன்னா இவரே போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி அது மாதிரி பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களுக்குலாம் ஏதாச்சும் அவங்க இவர் சம்மந்தப்பட்டது அது மாதிரி ஏதாவது கேள்வியாக இருக்கட்டும் இவர் வந்து சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்க வந்து ஏதாவது பண உதவி அப்படின்னாலும் இவர் செய்யறதா இருக்கட்டும் நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து உடம்புல பார்த்தீங்கன்னா அடிப்படாத இடமே கிடையாது. அப்படியே ஒரு உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ராக்சர்ஸ்லாம் நடந்திருக்கும். உங்களுக்கே தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்துலேருந்து ரியலாக பண்ணுவார். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்லாம் ரியலாக பண்ணுவாங்க. அவர் எப்படி ஒரு ஆக்டர் வந்து நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் சொல்லாமல் இவர் வந்து ஒரு நல்ல குணம். இவர் நினச்சிருந்தா பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து தன்னோட ரசிகர்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். மனவர் வந்து என்னோடய ரசிகர் பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிங்கில் நடித்தது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து அவங்கள வந்து ஏமாத்தாது என் ரசிகர்கள் வந்து எனக்கு உண்மையாக இருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு உண்மையாக இருப்பேன். நான் யாரையும் எதையும் அவங்கள வந்து கம்பல் பண்ணி நான் இதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படி எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். என் ரசிகர்கள் எனக்கு ஃபேட்டாக நான் அவங்களுக்கு வந்து நானும் அவங்களுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நினச்சி பாருங்க ஒரு 10 வயசில் ஒரு 10வது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வருது 10 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ரேசிங் அது மாதிரி ஆர்வம் கொண்டு இவ்வளோ பெரிய ஆள் இருக்காருன்னா அது சும்மா இல்லை. ஏன்னா ஒரு 10வது படித்த பையன் தமிழ் கூட தெரியாது பேசாத ஒரு பையன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். நீங்கள் அஜித் ஃபேனாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறாங்க நீங்கள் அஜித் ஃபேனாக இருந்தீங்கன்னா முதல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சொன்னால் ஷேர் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஷேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கதை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் யாராவது பெரிய ஆக்டர் பற்றி வீடியோ பண்ணால் கீழே வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.